கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, ஆயத்தப்பட்டு ஆயத்தமாயிரு, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்து. அன்பானவர்களே, இந்த தலைப்பிற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது 12வது வசனம். சோதோமையும் கொமராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கினியினின்று பறிக்கப்பட்ட கொள்ளியைப் போல இருந்தீர்கள், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இங்கே இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறது. முன்னாட்களிலே எப்படி சோதோமையும் கொமராவையும் கவிழ்த்து போட்டது போல உங்களையும் கவிழ்த்து போட்டேன். ஆனாலும் நீங்கள் அக்கினியினின்று பறிக்கப்பட்ட கொள்ளியைப் போல இன்றைக்கு தப்பி இருக்கிறீர்கள். ஆனாலும் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் அப்படி இருந்தும் அவர்களை கவிழ்த்து போட்டேன். எப்படி அவர்களை சோதோமையும் குமாராவையும் கவிழ்த்து போட்டது போல உங்களையும் கவிழ்த்து போட்டேன். ஆனாலும் அக்கினியினின்று பறிக்கப்பட்ட கொள்ளியைப் போல இப்பொழுது இருந்தீர்கள், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டுத்தான் இந்த வார்த்தை சொல்லு. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஷ்டவேளை நான் இப்படி உனக்கு செய்ய போகிற, மீண்டும் இப்படியாக செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இந்த உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று சொல்லுகிற இந்த வார்த்தையிலே பல அர்த்தம் இருக்கிறது. எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? உன் தேவனை சந்திக்கும்படி என்றால் தேவனுக்கு பிரியமானபடி, தேவன் விரும்புகிறபடி நீ ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அல்லது நீ தவறான வழிகளை விட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு நீ ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஒரு அர்த்தத்தையும் பார்க்கலாம். அதே நேரம் தேவனுடைய வருகைக்குரிய ஆயத்தத்தையும் கூட இந்த வார்த்தையிலே நாங்கள் எடுத்து பேசுவதும் உண்டு. அன்பானவர்களே, அதனால்தான் இந்த தலைப்பை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆயத்தப்பட்டு ஆயத்தமாயிரு, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்து என்று. இங்கே இந்த வார்த்தையின் பிரகாரம் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆயத்தம் என்று சொல்வது நாங்கள் முதல் ஆயத்தப்பட வேண்டும். முதலாவது, உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில கூட சில வேளைகளிலே ஒரு மேல் அதிகாரிகளையோ அல்லது ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு நாங்கள் போக வேண்டும் என்றால் எப்படி நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துவோம்? எப்படியான முதற்கட்டமான ஆயத்தம்? முதலாவது அதிகாலையிலே எழுந்து குளித்து நல்லபடியாய் உடை அணிந்து அந்த இடத்திலே எப்படி அங்க அந்த இடத்திலே போக வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஆயத்தம் முதலாவது கட்டமாக அதிகாலை எழும்பி அந்த ஒரு அந்த அதிகாரியை சந்திக்க வேண்டுமே என்று சொல்லுகிற சில ஆயத்தங்கள் செய்வதுண்டு. அதே நேரம் அன்பானவர்களே, அந்த ஆயத்தம் மாத்திரமல்லாமல் அதற்கு அடுத்த கட்டமாக அங்கே போனால் எப்படி அந்த அதிகாரியோடு பேச வேண்டும், என்னத்தை பேச வேண்டும் என்று சொல்லுகிற இப்படியான ஆயத்தங்களையும் நாங்கள் பூமியிலே இப்படி பல விடயங்களை நாங்கள் பார்ப்பதுண்டு. அதே போல அன்பானவர்களே, நாங்கள் எங்கள் அன்பு தெய்வத்தை நாங்கள் சந்திக்கத்தக்கதாக அல்லது அன்பு தெய்வத்திடத்திலே நாங்கள் எங்களை இன்னுமாய் அவருடைய அந்த பிரசன்னத்துக்குள்ளாக, அவருடைய வழிநடத்தலுக்குள்ளாக நாங்கள் நடத்தப்படத்தக்கதாக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். நாங்கள் முதலாவது ஆயத்தப்பட வேண்டும். எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எந்த நிமிஷமும் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எப்படி? கர்த்தருக்குள்ளாக எங்களுடைய ஏதாவது பாவங்கள், குறைகள், குற்றங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது சிந்தனைகள், செயல்கள் இருக்குமாயிருந்தால் ஆண்டவருக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவருடைய இரத்தத்தினாலே எங்களை அவர் கழுவி சுத்திகரித்து எங்களை வழி நடத்த வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஆயத்தம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். சில வேளைகளில் எங்களுடைய மனசாலும் எங்களுடைய செய்கைகளாலும் அன்பானவர்களே சில வேளைகளிலே நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி சில பாவங்களை செய்திருக்க மாட்டோம். ஆனாலும்
சில தவறாக எங்களுடைய நடைகள் இருந்திருக்கும், பார்வைகள் இருந்திருக்கும். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஆயத்தப்பட வேண்டும். நாங்கள் கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய வழிநடத்தல் எனக்குள்ளே தடைப்படாதபடிக்கு, ஆண்டவரே ஏதாவது எனக்குள்ளே இருக்கும், ஏதாவது தவறாக பேசியிருப்பேன், தவறாக பார்த்திருப்பேன், ஆண்டவரே என்னை மன்னியுங்க என்று சொல்லி எங்களை தாழ்த்தி கர்த்தருக்குள்ளா எங்களை ஆயத்தப்படுத்துவது ஒரு விடயம். அதான் நான் சொல்றேன், ஆயத்தப்படு. முதலாவது ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருக்குள்ளாய் கர்த்தருடைய அந்த பிரசன்னம் எங்களை எப்பொழுதும் நடத்தும்படியாய், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எங்களை நடத்தும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளை முதலாவது எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். எங்களை தாழ்த்தி அவருக்கு முன்பாக ஒரு ஜெபம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே ஏதாவது காரியங்கள் செய்திருப்போம், ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக நாங்கள் ஒரு காலையில எழுந்தவுடன் கர்த்தருடைய சமூகத்திலே முதலாவது எங்களை தாழ்த்தி ஆண்டவருக்குள்ளாக எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து எங்களுடைய குற்றங்குறைகளை சிலவளை ஏதோ நாங்கள் எங்களுக்கு அறியாமல் நாங்கள் தெரிந்து சில பாவங்களை செய்ய மாட்டோம். ஆனால் தெரியாமல் சில பேச்சுக்கள் வந்திருக்கும், சில பார்வைகள், நினைவின் தோற்றங்கள் வந்திருக்கும். அன்பானவர்களே, எங்களுக்கு அந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் அறிக்கை செய்த ஆண்டவரிடத்திலே ஒரு பாவ மன்னிப்பின் ஒரு நிச்சயத்தோடு அந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்க வேண்டியது மிகவும் அதொரு ஆயத்தம். அன்பானவர்களே, கர்த்தரை நாங்கள் ஆமோஸ் புஸ்தகத்திலே வாசித்தோம், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுனா இது ஒரு ஆயத்தம். கர்த்தருக்குள்ளா எங்களை ஆயத்தப்படுத்துவது. பாருங்கள், ஒரு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமையிலே தொடங்குவதென்றால் நாங்கள் ஒரு ஆயத்த ஆராதனை என்று சொல்லி அதற்கான ஒரு ஜெபத்தை வைத்திருப்போம் சபைகளிலே, எங்களுடைய திருச்சபைகள் இருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், ஏனென்றால் அந்த ஜெபம் ஏன் வைக்கப்படுகிறது என்றால் அந்த ஆராதனைக்கு ஒரு ஆயத்தம். இன்னும் ஜனங்கள் பரிசுத்தமடைய வேண்டும், அல்லது இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகள் நேர காலத்து வர வேண்டும், இப்படி ஒரு ஆயத்தமா படுத்தத்தக்கதான ஒரு ஆயத்த ஜெபம். அதனால் தான் நான் சொல்றேன், முதலாவது நாங்களும் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். எப்படி? கர்த்தருக்குள்ளாக அவருடைய அந்த பரிசுத்தத்துக்கு எதிராக நாங்கள் அவருடைய வழிகளுக்கு எதிராக ஏதாவது காரியங்கள் செய்திருப்போம். ஒரு நாளில் அன்பானவர்களை காலையில மாத்திரமல்ல, நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஒரு ஜெப நேரத்திலே நாங்கள் முதலாவது உட்காருகிறோமோ, அன்பானவர்களை முதலாவது எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இப்படி கர்த்தருக்குள்ளா எங்களை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாதபடி, ஆண்டவரே உம்முடைய வழிகளுக்கு முரணாக நடந்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவருடைய ஒரு பரிசுத்தம், அவருடைய ஒரு மன்னிப்பின் நிச்சயம் எங்களுக்குள்ளே கடந்து வருவது ஒரு ஆயத்தம். கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய ஒரு வழிநடத்தலை, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு ஆயத்தம். இப்படியான எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற ஒரு ஜெபம், ஒரு ஆயத்தம். அன்புக்குரியவர்களை, கர்த்தருடைய வழிநடத்தல்கள்னாலே நாங்கள் நிரப்பப்படுவதற்கு. ஆமென். பாருங்கள், யாத்திரா புஸ்தகத்துல கூட இப்படி சொல்லப்படுது. 34 அதிகாரம் 2வது வசனத்திலே, விடிய காலத்தில் நீ ஆயத்தமாய், மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். அப்ப விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி, விடிய காலத்துல அங்க மோசேக்கு சொல்லி நீ ஆயத்தமாகி, எப்படி நீ விடிய காலத்திலே என்னுடைய அங்கே சீனாய் மலையிலே ஏறி வருவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து. நாங்களும் காலையில எழும்பி அன்பானவர்களை கர்த்தரை சந்திக்க, அல்லது கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதங்களை வழிநடத்தல்கள்னால் இந்த நாளெல்லாம் எங்களை நடத்தும்படியா முதலாவது நாங்கள் எப்படி மோசே விடிய காலையில் நீ ஆயத்தமாக என்று கர்த்தர் சொன்னது போல நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும், எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி கர்த்தருக்குள்ளாக எங்களுடைய தவறான தேவனு பிரியமில்லாத காரியங்கள் எப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்கும், அன்றிடத்திலே மன்னிப்பு கேட்டு ஒரு ஆயத்தம். அன்பானவர்களை, எங்களை ஆயத்தப்படுத்தவனும் கர்த்தருடைய அந்த வழி நடத்தல், தேவனை அவருடைய அந்த பிரசன்னம் எங்களை நடத்தத்தக்கதாய், அவருடைய வழிகள் எங்களுக்குள்ளாக இன்னும் பெரிதாக விளங்கத்தக்கதாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் இப்படி எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது மிகவும் முக்கியம். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இதே வசனம்தான் அங்கே 2 தீமோத்தேயு புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும்
எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அப்ப பாருங்கள், எப்படி ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக அவன் மாறுவதற்கு அன்பானவர்களே, அங்கு எப்படியாக ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான் என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே பாருங்கள், ஒரு கனத்துக்குரிய எஜமானனுக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக மாறுவதற்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்துல அடுத்த வசனம் சொல்றது, அந்த வசனத்துக்கு முன்பான வசனம் 19, ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு, அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உரியவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டான். அந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரமாய் இருந்தாலும் அன்பானவர்களே, வீட்டிலே நாங்கள் ஒரு பாத்திரம் எப்படிப்பட்ட விலை உயர்ந்த பாத்திரமா, அது ஒரு அழுக்காக இருக்குமா இருந்தால் நாங்கள் எடுத்து பயன்படுத்த மாட்டோம். எப்படி ஒரு விலை உயர்ந்த பாத்திரமா இருந்தாலும். ஆகவே ஒரு நல்ல சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு கழுவி நீட்டா இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்துத்தான் அதை ஒரு தண்ணி குடிக்கவோ அல்ல இன்னொருவருக்கு ஒரு தண்ணி வாத்து கொடுக்கவோ நாங்கள் அதை பயன்படுத்துவோம். அதனால் தான் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எங்களை நிரப்பத்தக்கதாக முதலாவது எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும், எங்களை சுத்திகரிக்க வேண்டும். ஆமேன். அதற்கு அடுத்தது அன்பானவர்களே, நாங்கள் எங்களை சுத்திகரித்து கர்த்தருடைய வழிநடத்தல் எங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்படுவதோடு, ஆண்டவர் சொல்லுகிற அவருடைய ஆலோசனைகளுக்கும் நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுப்பதற்கு, விட்டு கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிற அந்த சிறிய சாமுவேலை போல ஒரு ஆயத்தம், நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆயத்தம் உள்ளவர்களாக, எப்பொழுதும் அதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக அன்பானவர்களே நாங்கள் இருக்க வேண்டும். ஆமென். உங்களுடைய வார்த்தைக்கு அடிமை என்று சொல்லத்தக்கதான அப்படியான ஒரு ஆயத்தம் அன்பானவர்களே. இப்ப இந்த 2 தீமோத்தேயு 2:20 வாசித்தது போல, எப்படி அந்த பாத்திரத்தை எப்படியாக ஒரு எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான் என்று சொல்லப்படும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அதை எடுத்து எஜமான் பயன்படுத்துவார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்பட்டது போல, நாங்களும் எப்பொழுதும் கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு, கர்த்தர் சொல்லுகிற வழிநடத்தல்களுக்கு, அதற்கு நாங்கள் செய்வதற்கு ஆண்டவருக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க, அதன்படி நடக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும். அதனால தான் சொல்கிறேன், ஆயத்தப்பட்டு ஆயத்தமாயிரு. நாங்கள் முதலாவது ஆயத்தப்பட வேண்டும். எங்களை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்குள்ள எங்களை தாழ்த்தி ஆயத்தப்பட வேண்டும். தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அது கட்டாயம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு அடுத்த ஆயத்தம், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு எங்களை ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஆமென். இது மிகவும் முக்கியம் அன்பானவர்களே. நாங்கள் எப்படியும் நடப்போம், எப்படியும் வாழ்வோம் என்றல்ல, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நான் நடப்பேன் என்று சொல்லுகிற அந்த ஆயத்தமும் அந்த 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 ஆயத்தம் அன்பானவர்களே எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். பாருங்கள், சங்கீத புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது ஒரு வார்த்தை, சங்கீதம் 57:7 சொல்ல, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். பாடி கீர்த்தனம் பண்ணுவதற்கு அங்கே சங்கீதக்காரன் சொல்ற, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, அதற்கான ஆயத்தமாயிருக்க. அப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் செய்வதற்கும் அதன்படி நடப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஆமென். பாருங்கள், வெளிப்படுத்தலே சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். அதில் கூட சொல்லப்படும் 19:7, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்ப பாருங்கள், அப்ப ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அப்ப எப்பொழுது
அந்த திருமணத்துக்கு அவள் ஆயத்தமாயிருந்தாள் என்று சொல்லி சபையை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை தான் அந்த வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கல்யாணம், அன்பானவர்களே, சபையாகிய எங்களுக்காக நாங்கள் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மனவாட்டியாய் நாங்கள் இருக்கிறோம் என்று அந்த வார்த்தை சொல்லப்படத்தக்கதாய் கேட்டார் என்று சொல்லி யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இப்படித்தான் கர்த்தருக்கென்று நாங்கள் எப்பொழுதும் அவருடைய வருகைக்காக ஆயத்தம். கர்த்தர் வரும் பொழுது நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். இந்த பூமியிலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அவருடைய வார்த்தைகளின்படி செய்வதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். இது ரெண்டும் மிகவும் முக்கியம். வெளிப்படுத்த 21:2 சொல்லுகிறது, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பாருங்கள், இது நான் ஏன் இதை சொல்றேன்டால், நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த பூமியில எவ்வளவு காலம் எங்களை இருக்கும்படியான அவருடைய தீர்மானம், அவருடைய நோக்கம் இருக்கிறதோ அது வரைக்கும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லுகிற அந்த ஆலோசனைகளின் பிரகாரம் நடப்பதற்கும் நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதே நேரம் அன்பானவர்களே, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதான் எசேக்கியேல் 38:7 சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. அப்ப முதலாவது நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. அப்ப மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். பெரிய காரியங்கள் அன்பானவர்களே இருக்கிறது. இந்த 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 செய்தி ஒரு சிறிய நேரம் சொல்லுகிற செய்தி அல்ல, ஆனால் எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆயத்தத்துக்கான ஒரு செய்தி. நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். எங்களை கர்த்தருக்கு முன்பா எங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி நாங்கள் எங்களுடைய தவறுகள் பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, வழிநடத்தல்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும். அதற்கடுத்தது கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு நடப்பதற்கு, தேவனுடைய வருகை அடுத்த செக்கனோ அடுத்த மணித்தியாலும் எப்பொழுது அதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற விடயம் எங்களுக்குள்ள எப்பொழுதும் ஒரு ஆயத்தம் என்ற விடயம், ஆயத்தமா இருத்தல் என்ற விடயம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அதே நேரம் மற்றவர்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருக்குள்ளாக அவர்களை கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்த வேண்டும். தவறான வழிகளில் ஏதாவது அவர்கள் நடந்தால் அவர்களை சரிப்படுத்தி கர்த்தருக்குள்ளாக அவர்களை ஒப்பு கொடுத்து நடத்துவதற்கு அவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, ஒரு சிறிய தியானமா இருந்தாலும் இதுல பெரிய செய்திகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்குள்ளாக இதை உங்களுக்குள்ளாக எடுத்து ஆராய்ந்து பாருங்கள், ஆயத்தப்படுங்கள். முதலாவது நீங்கள் ஆயத்தப்பட்டு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். முதலாவது எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அன்பானவர்களே, காலையில் எழும்பும் பொழுது அல்லது மாலையிலோ மத்தியானத்திலோ ஜெபிக்கும் பொழுது எப்பொழுதும் எங்களை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு ஏதாவது தடையா இருக்கிறதா என்று பார்த்து பாவங்களை அறிக்கை செய்து நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய அந்த வழிநடத்தல்கள் இன்னும் எங்களுக்குள்ளே கடந்து வருவதற்கு. அதே நேரம் அடுத்ததாக ஆயத்தமாயிருக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் எப்படி அவருடைய வழிகளிலே நடக்கும்படியாய் அவருடைய திட்டம் இருக்கிறது, அதற்கு என்னை ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கும் நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டியதும் மிகவும் முக்கியம். அதே நேரம் மற்றவர்களையும் கர்த்தருக்குள்ளாக ஆயத்தப்படுத்துகிறவர்களாய், அவர்களையும் கர்த்தருக்குள்ளே நடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். நீங்கள் முதல் ஆயத்தப்பட்டு ஆயத்தமாயிருந்து மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.